வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு தனி வட்டியில 8வது டைப்ல 109ல இருந்து 113 கணக்கு பார்க்க போறோம். இந்த கணக்கு எல்லாமே RS அகர்வால் புக்ல இருக்கிற சம் தான். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாடல்ல 2025 இப்ப கடைசியா நடந்த குரூப் 2 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இது புது புக்கில் இல்லை, அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை, RS அகர்வால் புக்கில் இந்த மாடல் இருக்குது. ஓகேவா? டைரக்டா கொஸ்டின் கேட்கல, மதிப்பை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாடல் RS அகர்வால் புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான சம் ஃபியூச்சரில் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய RS அகர்வால் புக்கில் இருக்கிற சம்மும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தனி வட்டியில் டைப் 7 நடத்தணும். 95லேருந்து 99 கணக்கு. அதில் 98 99 மட்டும்தான் நடத்தினேன். டெக்னிக்கல் இஷ்யூனால நான் அடுத்த வீடியோவில் நடத்துறேன்னு சொன்னேன் இல்லையா? அதில் இருக்கிற அந்த மீதி இருக்கிற 3 சம்மும் இந்த வீடியோவில் நடத்தி முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ரொம்ப ஈஸியாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், வித்தியாசமான ஷார்ட்கட்டில். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டுப்பா. இப்போ 109வது கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 800 தொகையானது ஆண்டு வட்டி விதத்தில் ஆண்டு தனி வட்டியில் 12% பி 910 தொகையை ஆண்டு தனி வட்டியில் 10% கடனா வாங்குறாங்க. எத்தனை வருடங்களில் அவர்கள் இருவரின் கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேள்வின்னா, இப்போ ஏன்றவர் ஒரு பேங்க்குக்கு போறாரு, எனக்கு ஒரு 800 ரூபாய் அவசரமா தேவைப்படுது, கடனா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு ஒரு 800 ரூபாவும் அதுக்கு 12% வட்டியும் கொடுக்குறாங்க. 12%. ஓகேவா? அதுக்கப்புறம் பீன்றவர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா 910 ரூபாய் எனக்கு கடனா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன பண்றாங்க, ஒரு 10%ல என்ன கொடுத்துட்றாங்க, வட்டி இது கடன் கொடுத்துட்றாங்க. இப்போ ஏவும் கடன் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அசல் 800 ரூபாய்க்கு 12%, பி 910 ரூபாவை 10%ல கடன் வாங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் எத்தனை வருஷத்துல, இங்க பாருங்க, எத்தனை வருடத்துல அவங்க இருவரின் கடன் தொகை சமமா இருக்கும் அப்படின்னு கேட்டாவே, இந்த பேட்டர்ல வந்துட்டாவே, ஒருத்தர் ஒரு அசலுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டி வாங்குறாரு, இன்னொருத்தர் ஒரு அசலுக்கு இன்னொரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல கடன் வாங்குறாங்க. சரியா? 2 பேரோட தொகை எத்தனை வருஷத்துல சமமா இருக்கும் அப்படின்னு கேட்டாவே, பேட்டர்ன் புரியுதா? இப்படி ஒரு கேட்டாவே இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இதுல பெரிய தொகை எவ்வளோ, அசல்ல 910, அதை முதல்ல எழுதிக்கங்க. மைனஸ் வராது, அதுக்காக தான். அதுக்கு அடுத்து சின்ன தொகை எவ்வளோ, 800 ரூபாய், அதை அப்படியே கழிச்சுங்க. சரிங்களா? புரியுதா? பாருங்க, முதல் வேலை கொடுக்குற அசலை கழிச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுக்குற அசலை கழிச்சுக்கணும். நீங்க 800ல 910 கழிச்சுன்னா -110 சொல்லுவீங்களா? அந்த மைனஸுக்காக தான் நான் பெரிய நம்பர் முதல்லையும் சின்ன நம்பர் 2வது வச்சிருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது, நீங்க அப்படியே கூட கழிக்க. ஓகேவா? கொடுக்குற அசலையும் இல்ல கொடுக்குற 2 அசலையும் மேலே கழிச்சுக்கிட்டேன். 2வது என்ன பண்றேன், கீழே பார்த்தீங்கன்னா இப்போ 910 அசலா, அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்க, 10. கரெக்டா? அந்த 10 அப்படியே பெருக்கிறேன். இது ஓகேவா? 910 எந்தனா ஒரு அசல் எடுங்க, 910 எடுக்கிறீங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ், 10%, அப்படியே பெருக்கிங்க. நடுவில் ஒரு மைனஸ் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 800ன்னு எடுக்கிறேன், 800க்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 12%, அதையும் பெருக்குங்க. அசலா கூட என்ன பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை கீழே பெருக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இதை சுருக்குன ஆன்சர் முடிஞ்சிருச்சு. வேற எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கிளியரா புரியுதுங்களா? சரி, இப்போ முதல்ல இது பாருங்களேன், நான் கீழ் ஒர்க் பண்ணிடுறேன். இப்போ எப்பவுமே அசலா கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம். பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். ஓகேவா? 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பெருங்க, 91 1 பெருகுனா 91 தான் வரும். கரெக்ட். மைனஸ் இங்க பாருங்க, இப்போ 800 கூட 12 பெருக போறோம். அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமாக பெருகலாம். அப்படி பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், இருக்குது, பண்ணிட்டேன். 8 கூட 12 பெருக்க, 5 8 80, 2 8 8 16, 80 கூட 16 கூட்டினா என்ன ஒரு 96. சூப்பருங்க, 96. அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இப்போ நான் சொன்ன பாருங்க, கீழே இங்க மைனஸ்லாம் கன்சிடரே கிடையாது, ஜஸ்ட் கழிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ரைட்டுப்பா. இப்போ மேலே பாருங்க, மேலே 910ல் 800 கழிங்க. 910ல் 800 கழிச்சா 110 வரும். 110. ஓகே.
கீழே 96ல் 91 மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா 91 96 வச்சா கீழே மைனஸ் ஒரு மேலாம் அதெல்லாம் கிடையாது. இந்த ஷார்ட்கட்டில் மைனஸ் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்போ 96ல் 91 போனால் 5 வரும். அவ்வளோதாங்க. இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. 11ல் 10 போனால் மீதி 1 இருக்குது. 10ல் போட்டால் மறுபடியும் 10 வரும். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 22 ஆண்டு. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆடாடா எம்பிட்டு ஈஸியாக இருக்குது. சரியா போச்சு, சூப்பர்ல. ரைட்டு, அடுத்த கணக்கு. அடுத்தது இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்கலான்னு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதே மாடலில் 2025 குரூப்பில் நான் இந்த கொஸ்டினை போட்டுட்டு அதை சொல்கிறேன். ஓகே, ரைட்டு. இங்கே பாருங்க, 111வது கொஸ்டின். தனி வட்டியில் ஏ என்பவர் ரூபாய் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டியில் கடனா வாங்குறாரு. தனி வட்டியில் பி என்பவர் ரூபாய் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டியில் கடனா வாங்குறாரு. எத்தனை ஆண்டுகளில் இவர்களுடைய கடன் தொகை சமமாக இருக்கும்? ஆடா கடவுளே, எங்க போய் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது 2025 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. சூப்பர்ல. சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, ஏ வந்து ஒரு 16,000 ரூபாவை 12% கடனாக வாங்குறாரு. இதே வந்து பி வந்து 12,000 ரூபாய்க்கு 18% கடனாக வாங்குறாங்க. இப்போ கடைசியாக என்ன கேட்குறாங்க, எத்தனை ஆண்டில் இவங்க 2 பேரோட தொகை சமமாக மாறும்? நான் என்ன சொன்னேன், ஒரு அசல் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க, இன்னொரு அசல் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேரோட தொகை எத்தனை வருஷத்தில் சமமாக மாறும்ன்ற பேட்டர்னில் கேட்டுட்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுக்குற அசலை கழிச்சுக்கோங்க. கொடுக்கறது 16,000, இன்னொன்று 12,000. இங்கே பாருங்க, முதல் 16,000 எழுதிக்கிறேன். நான் முதல்ல சொல்லிட்ட கணக்கில் மைனஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, எப்படி ஒன்றாலும் கழிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? 12,000. சரிங்களா? 12,000. இருங்க, என்னங்க ஜீரோ சரியாக வர மாட்டேங்குது. அடக்கடவுளே, 0 0 0 3 0. ஆமாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ 12,000 இது பாருங்க, இங்கே இந்த இடத்துல எப்படி வேணாலும் எழுதுங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த அசலுக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க. மாற்றி பெருக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. என்னன்னா, இப்போ 12,000 இருக்கா, 12,000க்கு 18%. நீங்கள் எத்தனை 12% போட்டால் நான் பொறுப்பு இல்லை சாமி, இப்போ சொல்லிட்டேன். சரியா? ஸோ 12,000 எத்தனை பர்சன்டேஜ்ப்பா? 18%. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் போட்டுருவோம். மைனஸ் போட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 16,000. ஓகே, இங்கே பாருங்கள், 16,000. ஓகேங்களா? என்னங்க இது வேறு ஜீரோ ஒழுங்காக வர மாட்டேங்குது. என்னங்க மழை பெய்யுதுங்க இங்கே, அதான் அதில் வந்து 12%. சரிங்களா? இந்த இடத்துல 12. ஓகே, எனக்கு இந்த இடத்துல மழை பெய்யறதால அப்படி வருதான்னு தெரியல. சரி, இருங்க, இதை ஓகே 12. நான் இருங்க சரி பண்ணிடுறேன். கொஞ்சம் இது சூடு பத்துனா சரி அப்போ கையில் தேய்ச்சா. சரி, ஓகே. இப்போ பாருங்களா, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ என்னன்னா, நம்ம கீழ் ஒர்க்கை முடிச்சிடுவோம், அப்புறம் மேல் ஒர்க்குக்கு வருவோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த 120 18 பெருகணும் சாமி. ஸோ எனக்கு 120 18 பெருகு தெரியும்னா பெருகிடுங்க. இல்லை நம்ம என்ன பண்ணலாம், 12 பெருக்கிறதுக்கு நான் நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா, அது பாருங்களேன், இந்த 12 எப்பா இங்கே 120 அந்த 0 நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். முதல் 12 நான் 18 பெருக போகிறேன். சரிங்களா? 12 எந்த நம்பரை நீங்கள் பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, அதே என்ன நம்பர் நீங்கள் பெருக போகிறீங்களோ அதையே 2 டைம்ஸ் எடுத்து கூட்டுங்க. மொத்தம் கூட்டினா ஆன்சர் இவ்வளோதான். 8 8 16க்கு 6 மீதி 1, 10 11க்கு 1 மீதி 1, 216 216. இருங்க கரெக்டாக கூட்டி பார்ப்போம், அப்புறம் தப்பாக வரப்போகுது. 8 8 16 6 மீதி 1 ரைட்டு. 8 9 10 11 கரெக்டு. 2 216 தான் வருது. சூப்பர். அப்போ இங்கே என்னென்னா ஒரு 0 இருக்குது, அந்த 0 சேர்த்துங்க. அப்போ 216க்கு பதில் ஒரு 0 போட்டால் 2160. கிளியராங்க? சூப்பர், பெரிய. நெக்ஸ்ட் இங்கே பெருக்குவோம். இந்த இடத்துல பாருங்களேன், 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 160 கூட 12 பெருக்கணும். அடடா, இப்போ தான் சொன்னேன் 12 எந்த நம்பர் பெருக்குனா எப்படி சொன்னேன் நான். 12 எந்த நம்பர் பெருக்க போகிறீங்களோ ஆயிருங்க முதல்ல எடுத்துட்டு வருவோம். 160 பெருக்க போறேன், நம்ம 160 எடுத்துட்டு வருவோம். 160 நான் 12 பெருக்க போறேன்னா அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுறேன். போட்டு அதே 160 2 டைம்ஸ் கீழே எழுதிக்கிறேன். எழுதிட்டு மொத்தத்துக்கு கூட்டினா அதாங்க. ஆஹா,
0 6 12 மீதி இங்கே 1 6 7 8 9 1 1920ங்க. சூப்பர்ப்பா, டக்குன்னு முடிச்சிட்டல 1920. அப்போ 12 பெருத்துக்கு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே பாருங்க 16,000ல் 12,000 கடிங்க. 16,000ல் 12,000 கழிச்சா 4,000 வரும். கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் இங்கே எழுதிக்கலாமா? இது இங்கே ஐஸ்ட் இங்கே எழுதுறேன், ஏன்னா அங்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். கைசாச்சு பெரிய பெரிய நம்பராக இருக்கிறதால அப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 16,000ல் 12,000 போனால் 4,000ங்க. கரெக்டுப்பா. சரி, நெக்ஸ்ட் ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல என்னென்னா 2000 இங்கே பாருங்க எழுதிக்கிறேன், 2160 மைனஸ் 1920 தானே இருங்க. ஆமாம் 1920. ஓகே, இப்போ கழிங்க. 2160ல் 1920 கழிச்சிட்டா 240 வரும். கரெக்டா? 240. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 240. அப்போ கீழே 4000ங்குது, மேலே 4000ங்குது, கீழே 240 இருக்குது. அடிச்சு கொடுங்க ஆன்சர். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. ஒரு நாள் 4 6 நாங்க 24. கரெக்டா? 6 கீழே 6 வந்துடும். மேலே எவ்வளோ இருக்குது? 100 தான் இருக்குது. கரெக்டா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6ல் பாதி 3, 100ல் பாதி 50. நம்ம ஒரு ஸ்டெப்பு கீழே எழுதிக்கலாமா? உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன். 50/3 வருங்க. இப்போ பாருங்களேன், ஓர் 3 3 தான் வரும். கரெக்டா? 5ல் 3 போச்சுன்னா மீதி 2 இருக்குது. 10 போடுங்க, 20ன்னு வரும். 6 3 18ன்னு வரும். மீதி எவ்வளோ இருக்குது? 20ல் 18. 6 3 18. 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குது. இந்த 2 3ஆல் வகுமா வராது. அப்போ கீழே 3 இருக்கும். அப்போ 16 2/3. 16 2/3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இது குரூப் 2ன்றதால கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துட்டாங்க. இதே நீங்கள் குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சின்ன நம்பரா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்தே கேட்டுருவாங்கப்பா. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. கரெக்ட் தானே? ரைட்டு. அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க இதெல்லாம் அழிச்சிடுறேன். நம்ம ஆட்டினேன் பக்கத்து கணக்கெலாம் நான் வந்துட்டு. ஆமாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க. இந்த ஹோம்ஒர்க் சம் போடுங்க, நான் அதுக்குள்ளே போயிட்டு அழிச்சிட்டு வந்துடுறேன். 110வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். ரூபாய் 8,000 ஆண்டு தனி வட்டியில் 12%, பி வந்து இங்கே பாருங்க, ஏ வந்து ரூபாய் 8,000 ஆண்டு தனி வட்டியில் 12%, பி ரூபாய் 9,100 ஆண்டு தனி வட்டியில் 10% கடனாக வாங்கினார். எத்தனை வருடங்கள்ல அவர்கள் இருவரின் கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு ஆர்எஸ் அகர்வால் புக்ல கேட்டிருக்காங்க. ஸோ போடுங்க, ரொம்ப ஈஸி தான், புரியுதுல்ல? போடுங்க. ஆப்ஷன் ஏ 18 வருடம், பி 20 வருடம், சி 22 வருடம், டி 24 வருடம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இருங்க, இதெல்லாம் ஐஸ் அடுத்து எனக்கு போறேன். டக்குன்னு போட்டுருன்னு பார்க்கலாம். இது ஐக்கிறதுக்குள்ள போட்டுருணும். அம்மா ஸ்பீடா போடணும். சரியா? போடுவீங்கல்ல? போடுவோங்க. சரி, ஓகே. இது பாருங்க, இதை அடிச்சிடுறேன். 216. நெக்ஸ்ட்டு இதையும் அடிச்சிடலாம். 240. ஓகே. இப்போ அடுத்தது வாங்க போகலாம். அடுத்தது வந்து 112வது கேள்வி போட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் சொன்னது ஆன்சர் போட்டுங்க, நான் வெரிஃபை பண்ணி கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். சரியா? ரைட்டு. அடுத்தது 112வது கேள்விங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ரூபாய் 1,500க்கு 3 வருடங்களில் 2 வெவ்வேறு வழிகளில் இருந்து கிடைக்கும் தனி வட்டிகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 1,350 ரூபாய். 1,350 ரூபாய் எனில் இந்த 2 வட்டி விகிதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் புரியலங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் இருக்குதுங்க. இல்லை, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இது நான் செக் பண்ணுறேன். ஏன்னா 13.50 தான் வரும். இது வந்து 1,350ன்னு இருக்குது. ஆனால் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் செக் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இன்றைக்கே போட்டுறேன். நீங்கள் இந்த கணக்கு வந்து ஹோம்ஒர்க் மட்டும் போட்டுருங்க. இதோ வந்துட்டேன் அடுத்த வீடியோவில். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.